சிறுகடி காசை அப்கமிங் எபிசோட் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு விடுகதை கேட்டுப்போ அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜை திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கன்னா என் வயிற்றில் வளர குழந்தை உன் குழந்தை மாதிரி நடந்துக்கிறியா? பாசம் நேசம் ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நான் செக்கப் போகும்போதெல்லாம் நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சக்திகள் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு சிக்னல் கொடுத்தே ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ரோகிணி உட்கார ரெஸ்ட் அவர் போய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ கொடுத்த 5 லட்ச ரூபா ரோகிணி கிட்ட தானே இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு பில் பே பண்ண போய் மீதி காசு அவங்க கையில் தானே வச்சுட்டு இருப்பாங்க. அவகிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கி உங்களுக்கு சேலரிக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவகிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ கொடுத்த காசு தானே கேளு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறது, இந்த மாதிரி டீலில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும்னு சொல்கிறாங்க. என்னது பணமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டீலர்லேருந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு 50,000 ரூபாய் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பணம் எதனா வேணும்னா மட்டும்தான் நான் உன் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் உனக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கையிலேயே கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாரு. சரி நான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகும்போதெல்லாம் நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா சந்தோஷ்கிட்டையும் ஜீவாக்கிட்டையும் உங்களுக்கான சம்பள காசு வந்துச்சு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தோஷம்தான், ஆனால் ஒன்று பாஸ், எங்களுக்கு இப்போ சம்பளம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரோகிணி தான். அப்போ நாங்கள் ரோகிணிக்கு தானே உண்மையாக இருக்கணும். உங்களுக்கும் கனகாக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்லிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா சாமி, இதுக்கப்புறம் உங்களோட சம்பளம்லாம் இந்த மாதிரி நிற்காது, கரெக்டாக கொடுத்துட்றேன், நீங்கள் என் பக்கமே இருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி காமிக்கிறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ரேகாவையும் சத்யாவும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வராங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா முடியாத மாதிரி பெட்டில் படுத்துட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே ரேகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா எங்க உங்கள் பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ பொய் சொல்லாத, அவெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைங்க, உண்மையாக தான் ரேகா வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேகா போய் அவங்க அப்பா பக்கத்தில் போய்ட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அம்மாடி வந்துட்டியாம்மா, பார்த்ததுக்கப்புறம் தாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை நினச்சி அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, இப்போ கூட மருந்து மாத்திரை கூட குடிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை போடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்படிம்மா இந்த அப்பாவை விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு, இந்த அப்பா உனக்காகவே தானம்மா வாழ்ந்த, உனக்காக தானம்மா எந்த கெட்ட பழக்கம் கூட இல்லாமல் இருந்த, என்னை விட்டு போயிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுது ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாரு. உடனே ரேகா பார்த்தீங்கன்னா பா அழாதீங்கப்பா, நான் உங்கள் கூட தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அப்பா கூடவே இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேகா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோமா நாங்கள் பண்ண தப்பை, இப்போ தான் எங்களுக்கு புரியுது. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தேடிக்கிட்ட, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. நாங்கள் பார்த்துருந்தா உனக்கு வசதியான மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருப்போம். ஆனால் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையனை தான் பார்த்து வச்சுருக்க, அது எங்களுக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா போடு போடுன்னு ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. ரேகா பார்த்தீங்கன்னா நான் உங்களை விட்டு பிரியணும்லாம் நினைக்கல, என்னோடய லவ் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கல, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நீ பண்ணது சரிதாம்மா, நாங்கள் உனக்கு வசதியான பையனை தேடினமே காண்டி உனக்கு பிடிச்ச பையனான்னு தேடாமல் போயிட்டோம், நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணுறாங்க. உடனே ரேகா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சத்யாவை கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப நல்ல பையன்தான்ப்பா, நீ நேர்மையாக இருந்த, என் பொண்ணை விரும்புகிறேன்னு என்கிட்டயே நீ வந்து சொன்ன, ஆனால் அதை நான் தான் புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ பண்ணிட்டோம், நாங்கள் அப்போயே ஒத்துக்கிட்டு இருந்தா இந்த நிலமை வந்திருக்காது, எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி, என் பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கிற, அது அவள் நடந்துக்கிறதுலே தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் ஆக்டிங்கை போடுறாரு. சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷம், அவங்க அவங்கள ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிந்தாமணி பார்த்திங்கன்னா ரேகா கொஞ்ச நாள் அவங்க அப்பா கூட இருந்தால் கொஞ்சம் அவள் சரியாயிடுவாருப்பா, அதனால் அவள் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க சத்யா கிட்டே. சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரேகா பார்த்திங்கன்னா சத்யாவை கூப்பிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க. ரேகா சத்யா கிட்ட நான் அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமா, அப்பா கூட இருந்தால் அப்பாவுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக சரியாயிடும், பார்த்தல அவர் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்ட்டு, நான் சொன்னாதான் மருந்தெல்லாம் ஒழுங்காக குடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சத்யாவும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது ரேகா, இரு நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன், அப்பாவும் முக்கியம் தான், நீ அப்பா கூட இரு, நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேன், வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேகா இங்கே இருக்கட்டும், இருந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டோம், அவர் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நான் அவளை கூப்பிட்டு போகிறேன், நான் நடுவில் வந்து அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றி மாப்பிள்ள, நீங்கள் இவ்வளோ பெரிய மனசை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவை காமிக்கிறாங்க. அவங்க மேலே ரூம் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை போடுறாங்க. அந்த சமயம் அவங்க அம்மா சீதா எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்லம்மா, நீ இப்போயாவது இந்த ரூம் கட்ட முடிஞ்சது உன்னால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னால் இல்லை, உங்கள் பொண்ணால் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மேஸ்திரிக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு எனக்கு சொல்லிடுங்கக்கா, நீங்கள் நோட் பண்ணி கொடுத்துருங்க, நான் எல்லாமே உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்வேதாவும் வந்திருக்காங்க. ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி தான்க்கா நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் செங்கல் யார் எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வீட்டில் பெரியவங்க எடுத்து வச்சா நல்லாயிருக்கும், மாமா இருந்திருந்தால் அவர் கையில் எடுத்து வச்சுருப்போம், அவரும் இல்லை, அவர் தான் ரொம்ப எங்களுக்கு முக்கியம், அவருக்கு பதில் அத்தையை செய்ய சொல்லலான்னு பார்த்தா அவங்க வந்து எங்களுக்காக அதெல்லாம் செய்வாங்களான்னு தெரியல. இந்த வீட்டுக்கே முதல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான், அவங்க 2 பேருமே இப்போ எங்கள் வீட்டுக்காக வந்து எதுவும் செய்ய முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனா ரொம்பவே சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மீனா, அவங்க உங்களை எவ்வளோ தான் என்ன தான் திட்டினாலும் நீங்கள் அவங்கள பற்றி இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா அப்படி தான், யார் அவங்கள வெறுத்தாலும் அவங்க யாரையும் வெறுக்க மாட்டாங்க, அவங்க எல்லா நல்லது கெட்டதுலையும் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அம்மாவை இங்கே ஒரு ஆளால் மட்டும்தான் இப்போ வர வைக்க முடியும், அம்மா கையால் செங்கல் எடுத்து வைக்கணும்னா இங்கே இருக்க ஒரு ஆள் மனசு வச்சாதான் முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரவிலாம் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு யார், நம்ம பலகுரல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா யார், நானா, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ நினச்சா உன்னால் முடியும் பலகுரல், நீ வேணால் போய் அம்மாவை கூப்பிட்டு பாரு, கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா விஜயாவை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க சேரில் உட்காந்துட்டு எதையோ ஆழ்ந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன ஸ்ருதி சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலே ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வரல, உங்கள் கையால் தானே முதல் செங்கல் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் கையாலையா, நான் எதுக்குமா, நான்லாம் வரல, அவங்க என்னை கூப்பிட கூட இல்லை, நான் எதுக்கு வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களை கூப்பிடணும், நீங்கள் ஏன் ஆண்டி எதிர்பார்க்குறீங்க, இது உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் தானே முன்னே நின்று கலந்துக்கணும், மாமா இல்லை இப்போ நீங்கள் தானே எல்லாத்துலேயும் முன்னே நின்று கலந்துக்கணும், அவரும் தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான்லாம் வரலம்மா, அவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு ஆண்டி, அன்றைக்கி நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்த நான் வீடியோவை எடுத்து போட்டல, அதுக்கு எவ்வளோ லைக்கு எவ்வளோ கமெண்ட்டு தெரியுங்களா, இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மாமியார்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும், ஒரு மாமியார்னா விஜயா மாதிரி தான் இருக்கணும், மருமகளை இவங்கள மாதிரி தான் பார்த்துக்கணும்ல, எவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்த்து பேசிக்கிறாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முதல் செங்கல்லாம் உங்கள் கையால் எடுத்து வைக்கிற வீடியோவெல்லாம் போட்டோன்னு வைங்க, நீங்கள் டாப்பில் போயிடுவீங்க, இந்த உலகத்திலே முதல் நல்ல மாமியார் பட்டம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. சரி வா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. விடுகதை: பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? சரிவா சிறப்பாக பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயாவும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கூட போகிறாங்க. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு மறக்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஆண்டி நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா என்னம்மா எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா நம்ம வீட்டு மேலே ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, செங்கல்லாம் நம்ம நடணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்குமா நீ போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா, நீ வரலன்னா இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயா போகிறாங்க. விஜயா அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா முத்து மீனாகுமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, என்னை கூப்பிடணும்லாம் உங்களுக்கு தோணாதா, என் கையால் இதெல்லாம் நான் நடத்தி வைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அந்த மாதிரி வந்து உரிமையாக கேட்குறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விருப்பங்களையும் சுவாரஸ்யம் ஷார்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விடுகதையின் விடை: தேங்காய்.